ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம யோனா தீர்க்கதரிசியோட புத்தகத்தோட 4வது அதிகாரத்தின் 4வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும், அது ஏற்கனவே அந்த அதிகாரத்தோட எண்டு வரைக்கும் பார்க்க போறோம். இதுல என்னன்னா, யோனா தீர்க்கதரிசி ரொம்ப கோபப்பட்டாரு. நினிவே நகரத்தை நீங்க சபிக்க சொன்னீங்க, இப்போ திருப்பி அவங்கள அனுதாபப்பட்டு அவங்களை ஏற்றுக்கிட்டீங்க, அவங்களுக்கு சாபத்தை எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தேவநாய கர்த்தர் மேலும் கொஞ்சம் கோபம் சஞ்சலப்பட்டுட்டு நடந்து போறாரு. அப்போ தேவன் கேட்கிறாரு, நீ இவ்வளோ எரிச்சலா இருக்கணுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் பதில் சொல்லலை. நான் தேசத்தோட கிழக்கு பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழக்கு பகுதியில கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்க அந்த தேசத்தை தேசத்தை விட்டு வெளியே கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு குடிசை போட்டு அவங்க உட்கார்ந்துருக்காரு. அப்போ இது அவனுக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. அப்போ பார்த்து பரவாயில்ப்பட்டு இவர் ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் ஆமணக்கு செடியை வளர வைக்கிறாரு. அது நல்ல உயரமா வளர்ந்து மரம் போல வளர்ந்து அவனுக்கு இது யோனாவுக்கு நல்லா நிழல் தருது. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆமணக்கு செடி இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிழலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதோட நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறேன். காலையில கர்த்தர் ஒரு பூச்சியை அனுப்பிடுறாரு. அந்த பூச்சி அந்த மரத்தை கடிச்சு அந்த மரம் இல்லாம போயிடுச்சு. வெயில் ஏற ஏற அவன் மேல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. அப்போ திருப்பி அவனுக்கு கோவம் வருது. அப்ப நீ எரிச்சலாவே இருக்குதுதான் நல்லதா அப்படின்னு, ஏன் இப்படி எரிச்சலாவே இருக்கணும்? ஆமா, நான் நல்ல பிறகுதான் எரிச்சலாதான் இருப்பேன், அதுதானே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த ஆமணக்கு செடியை பத்தி தானே எரிச்சலா இருக்க. இது நீ அதை உனக்கு தண்ணி ஊற்றினியா, அதுக்காக எந்த கஷ்டமும் படலை, அது சும்மா தானா முளைச்சிச்சு. அது மேலேயே அது பட்டு போனதுக்கே நீ இந்த அளவுக்கு இறக்கப்படுறியே. இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே மக்கள் 120,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள், அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து உபவாசம் இருந்து என் தாழ்மையா என்கிட்ட கேட்கும்போது அவங்க மேல நான் இறக்கப்படாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசிக்கு புரிய வைக்கிறாரு. அவ்வளவுதாங்க. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். தேவனுடைய அன்பு இந்த அளவுக்கு, அதனால சொல்லுவாங்க தாயினும் மிக சால பரிந்து அப்படின்னு. தாயோட அன்பை விட தகப்பனுடைய அன்பை விட மிகவும் உயர்ந்தது நம்ம கர்த்தருடைய அன்பு அப்படின்றத இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு மூலமா அறிஞ்சிக்கலாம். மீண்டும் மற்றொரு பகுதியோட நாளை சந்திக்கிறேன். அல்லேலூயா.